பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த நாள்லையும் உங்கள் மேல பாசம் வைத்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி தெரியுமா? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டுக்கே ராஜா சிங்கம், அது கர்ஜித்தாலே எல்லாரும் பயப்படும். சிங்கம் குறி வச்சதுன்னு அவ்வளவு ஆகாரத்தை பிடித்து விடும். அது குட்டிகளுக்கு அதான் கொண்டு வந்து மானை, மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சிங்க குட்டிகளே சில சமயத்தில் ஆகாரம் இல்லாமல் திகைக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஏதோ ஒரு குறைவு இருக்குதா? பண காரியத்தில், ஆரோக்கியத்தில், சமாதானத்தில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் குறைவு. ஆமாம், ஒரு நிறைவான ஆசீர்வாதமே இல்லை, இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு கலங்குறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரை தேடணும்ல. சும்மா பக்தியாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போவேன், பக்தியாக இருக்கிறேன்னு சொன்னால் போதாது. ஆண்டவரை நம்ம தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா நன்மையும் ஆண்டவர் தருவார். சுகம் தருவார், ஜெயம் தருவார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், வழிகளை திறந்து தருவார், இன்னைக்கு நன்மையான காரியத்தை வாய்க்க பண்ணுவார், சகல நன்மை குறைவே இல்லாமல் நடத்துவார். அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா கர்த்தரை நீங்க தேடணும். ஆண்டவரை தேடுவதற்கு உற்சாகப்படுத்துதான் இது வாக் வித் ஜீசஸ் குடும்ப ஆசீர்வாத நேரம். நீங்க குடும்பம் ஆண்டவரை தேடுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன உதவி தான் நாங்கள் செய்ய முடியும், ஆனா நீங்க தான் தேடணும். இன்னைக்கு ஆண்டவரை தேடினீங்களா? ஆண்டவர் எப்படிங்க தேடுறது? எங்க போய் தேடுறது? அவர் எங்க இருக்கிறாரு? உங்க வீட்டுல, உங்க ரூம்ல தனியாக முழங்கால் போடுங்க, ஆண்டவரை துதித்து பாடுங்க. இந்த வேற வசனம், இதுல தான் அவரை பற்றி எல்லாமே இருக்குது. இதுல தேடுங்க. வசனத்தை வாசிக்க 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 தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்கே அவரை தேடுங்க. ஜெபத்தில் அவரை தேடுங்க. காத்திருந்து, இயேசுவே உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, உண்மை குறித்து நான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரை தேடுங்க. ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நீங்க ஆண்டவரை தேடணும். அப்படி தேடும்போது ஆண்டவர் பார்ப்பார், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை தேடுவதற்கு நீங்க எவ்வளவு நேரம் கொடுக்கறீங்க? ஏதோ மாசத்துல ஒரு நாள் போய் பக்தியா நான் போய் சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு வந்துட்டா போதுமா? வருஷத்துல ஒரு முறை அப்படியே பிரயாணமா போய் சாமி கும்பிட்டு இயேசுவை பார்த்துட்டு நீ வந்தா போதுமா? அனுதினம் அவரை தேடணும். அதுக்கு அனுதினம் வெளியே போக முடியுமா? வெளியே போக வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள, உங்க வீட்டிலேயே முழங்கால் போடுங்க, வேதத்தை தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துலயும் நீங்க அவரை தேட முடியும். அவரை முழு இருதயத்தோட தேடினால் வெளிப்படுவார். நான் பாருங்க, வீட்டிலே இருக்கிறதுல பாதி நாள் தான் வீட்டுல, மீதி நாள் எல்லாமே வெளியே ஊழியத்துக்கு போறோம். ஒரு ஹோட்டல்ல தங்க வைப்பாங்க, ஒரு வீட்டுல தங்குவோம், பல இடத்துல நாங்க போறோம். அந்த இடத்துல எங்க தங்கினால் அதிகாலையிலுமே முழங்கால நின்று தேடும் போது அங்கே அவர் பிரசன்னமாகிறார், அங்கே அவர் பேசுகிறார், அங்கே அவர் ஆறுதல் படுத்துகிறார். எங்கும் அவரை நீங்க தேடலாம். இன்னைக்கு அவரை தேடினீங்களா? ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடினா தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு நன்மையும் குறைவுபடாம நடத்துவார். நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே நான் அனுதினமும் நான் தேடணும், அனுதினமும் உம்மோடு இருக்கணும், நீர் எனக்கு எந்த குறையில்லாம நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்களா? இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை விசுவாசிக்கிறேன். நானும் இனிமேல் அதிகாலையில் எழும்பி உம்மை தேடணும், வசனத்தை தியானித்து உம்மை துதித்து ஜெபித்து உம்மை தேடணும். அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.